இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 படம் வந்திருக்கும். வாரம் 8 படம் 10 படம் வருது. ரிலீஸ் ஆகிறது சொல்கிறீங்க? ரிலீஸ் ஆகிறது. சரி. வாரம் 8 படம் 10 படம் வருது. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இந்த 30 படத்தில் ஒரு 10 படத்து பேர் மட்டும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். லிஸ்ட் அவுட் பண்ண முடியல. ஏன் அப்படி நிற்கிறது இல்லை, கடந்து போயிடுது. கடந்து போகிறது இல்லை, நீங்கள் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது அந்த படத்தை. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, சினிமா சம்மந்தப்பட்ட ஜேர்னலிஸ்ட்டு, நீங்களே அந்த என்ன படம் கூட ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னால் மக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த படங்கள்லாம்? இதுக்கெல்லாம் படமா அதெல்லாம்? இதெல்லாம் சும்மா பேருக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, பேருக்கு படங்கள் பூஜை போட வேண்டியது. எந்த விதமான வியாபாரம் கிடையாது. அவங்க போட்ட மொத்த முதலீடும் 100% முதலீடு அப்படியே காலி. 1 ரூபா கூட அவங்களுக்கு திரும்பி போகாது. சரிங்க. அப்போ இது என்ன இண்டஸ்ட்ரி இது? எல்லா தொழிலும் இருக்குது. ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு பனியன் கம்பெனி இருக்குது, ஒரு லாட்ஜிங் ஹவுஸ் இருக்குது, எத்தனையோ தொழில் நடக்குது. இரும்பு வியாபாரம் இருக்குது, கார் வியாபாரம் இருக்குது. எந்த தொழிலும் இப்போ போட்ட பணத்தில் 100% போகவே போகாது. ஏதாவது கொஞ்சம் மிச்சமாகும். ஒரு லாஸ் வந்து ஒரு 50% லாஸ் ஆகுது, 60%. இதுதான் 100% லாஸ் ஆகிற தொழில் இதுதான். அதுக்கு விட்டில் பூச்சிகள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரும். ஆனால் இல்லை, வாரம் 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோடைய பேர் சினிமா இருக்கிற ஒருத்தர்னாலும் சொல்ல முடியாது. நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க. எனக்கு ஒரு படம் கூட ஞாபகம் இல்லை. இந்த 30 நாள் வந்த படத்தில் ஏதாவது 2-3 படம் ஞாபகம் இருக்கு, அவ்வளோதான். மீது 27 படம் என்ன படம் என்ன ஏற்படுது யாருக்குமே தெரியாமல் வருது போகுது. இதுதான் ஆரோக்கியமான விஷயம் அது. சரி, இப்போ தமிழ் சினிமாவில் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, ஆனால் நீங்கள் எப்போவுமே தரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்க. தரம் வளர்ந்துருக்குது இல்லை, அதுதான் பிரச்சனை. என்னடா இவங்க முதல், அதாவது ஒரு பவுண்டிங் ஸ்கிரிப்ட் எழுதிட்டே படத்துக்கு ஷூட்டிங் போகிறது கிடையாது. அப்படியே போனாலும் அதில் 1008 மாறுதல். ஒரு டைரக்டரு ஒழுங்காக ஸ்கிரிப்டாலும் எழுதி ஷூட்டிங் போன ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அங்கே போனால் ஹீரோ ஒரு ஐடியா சொல்கிறாரு, காமெடின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு, அவங்க இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு செஞ்சு அந்த கதையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்னா கடிச்சு குதறிடுறாங்க. அந்த டைரக்டர் என்ன நினைச்சாரோ அதை ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியறதில்ல.